சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதமருக்கு ராமேஸ்வரம் மேல ஒரு தனி அட்டாச்மெண்ட். அயோத்தியாக்கள் கட்டத்துக்கு ராமேஸ்வரம் வந்தா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ராமேஸ்வரம் மேல ஒரு தனி பக்தி, தனி அன்பு. ராமநாத சுவாமி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால அது வேற வந்திருக்காரு. பாமன் பாலை திறந்து வச்சாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மத்திய அரசாங்கம் போட்டிக்காக இல்ல, ஒரு 100 அடி அனுமார் சிலையை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக கேள்விப்பட்டேன். Where is your CM? I have come all the way. தங்கம் தென்னரசு கேட்டிருக்காரு. பாரிஸ் சிஎம்னு கேட்டிருக்காரு. எங்க என்ன நான் உங்க தமிழ்நாட்டுக்கோசரம் அவ்வளவு பண்றேன், என்ன தவிர்க்க முடியாத வேலையா? சோ பிஎம் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அண்ணாமலை கார்ல கூட்டின்னு போகாதனால அண்ணாமலை மேல வெறுப்பு, கோவம் அதெல்லாம் நம்ம தயாரா இல்லை. பட் அவரோட நெருங்கிய கூட இருந்தவங்க, பிஎம் இருந்தவங்க, கட்சிக்காரங்க கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணாமலை சொன்னோம் 2026 தான் முக்கியம், தேசியம் வளரணும், எப்படியா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும், 2031 நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். சார் தலைவரா நீடிப்பாரா மாட்டாரா சார்? அண்ணாமலை பதவி விலகினால் பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். ஆனால் அண்ணாமலை பதவி விலகுவதும் விலகாது உங்க கையில இருக்குன்னு பிஎம் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். உங்க கையில இருக்கு. நீங்க மாநில தலைவரா தொடர்ந்தீங்கன்னா தொடருங்க. ஆனா அதிமுக கூட்டணி இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தான் பாத்துக்க போறாங்க. 2 பேரும் தான் சாரதி, போர்படை தளபதிகள் தமிழ்நாட்டில். அமித்ஷா அண்ட் மிசஸ் நிர்மலா சீதாராமன் 2 பேரும் தான் முடிவு பண்ண போறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் டைம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பிரீஃபிங் மட்டும் கேட்டுப்பாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண போறதெல்லாம் அநேகமா நிர்மலா சீதாராமனா தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ணாமலை திருப்பி தலைவரா வர்றார், அதுல எந்த டவுட் இல்ல. ஆனா அவர் சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும். உங்களுடைய பதிலே எனக்கு 2 விதமா இருக்கு. முடிவு அண்ணாமலை கிட்ட தான் நீங்களும் சொல்றீங்க, ஆனா அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் சொல்றீங்க. இது எனக்கு ஒரு குழப்பம். முடிவை ஒத்துக்கிட்டாருன்னா அண்ணாமலை அடுத்த தலைவர் தானே. கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்த தலைவர் தான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். பிரதமர் தமிழ்நாடு வருகை, ராமேஸ்வரம் வருகை ஒரு மிக முக்கியமான பேசுகளா மாறி இருக்கு. ஒரு பொலிட்டிக்கலாக டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு பெரிய அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்த்தோம். தமிழகம் வருவதற்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. ஸ்ரீலங்காவில் பிரதமருக்கு மிக உயரிய விருதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்ல எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. கச்சத்தீவை பற்றி ஏதாவது பிரதமர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எதையும் பேசல. திமுகவை மறைமுகமாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. பிரதமர் வருகை அண்ணாமலையும் பார்த்துருக்காரு. ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா சார்? உங்களுடைய சோர்ஸ் என்ன சொல்றாங்க? அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இலங்கை அதிபரை பார்த்து பேசும்போது கட்சித்து பிரச்சனை பேசப்பட்டதான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தில் எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாத்த பற்றி முதல்ல சைனா பற்றி பேசினாராம். அம்பந்தோட்டா துறைமுகம் சைனா எப்படி ஆக்கிபை பண்ணுறது, எப்படி ரணில் விக்ரமசிங்க அதை வெளியில் அமிச்சாரு, உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ணித்தரேன், ராணுவம் தானே, நான் ராணுவம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தியா ராணுவம் 35 வருடங்களுக்கு பிறகு ஐபிகே பிறகு சிங்கள ராணுவம் இந்திய ராணுவம் ஒன்னா சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட போகிற கூட்டு பயிற்சி 50 ராணுவ வீரர்களுக்கு எவ்ரி இயர் இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில். அது இல்லாமல் வந்து ட்ரோன் டெக்னாலஜிலேருந்து மிசைல்லேருந்து அத்தனைக்கும் இலங்கையை வந்து பாதுகாக்க போகிறது. அப்படி யாராவது கேட்டாங்களா மோடிட்ட, இலங்கை மீது எந்த நாடு படையெடுக்க போகுது, அதே ஒரு குட்டி நாடு, அது இன்னத்துக்கு ராணுவம், அது இன்னத்துக்கு டெக்னாலஜின்னு இல்லைங்க. நம்ம நெய்பர் வந்து சேஃபாக இருந்தால் நமக்கு நல்லது. நாளைக்கு சைனாவே அட்டாக் பண்ணாங்கன்னா கை விரிச்சிட்டு ஓட முடியாது, நம்ம போகிறதுக்குள்ளே திருப்பி அடிக்கணும். அந்த ஒரு ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்கு இனிமேல் எந்த தொல்லையும் வராதுன்னு கேள்விப்பட்டேன். அது அஷூரன்ஸ் கொடுத்தாராம் இலங்கை அதிபர். இனிமேல் மீனவர்களுக்கு எதுவும் வராது, நீங்கள் போங்கன்னா அதே மாதிரி 15 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா, எல்லை தாண்டி போகிறது, அந்த சர்வ இன்டர்நேஷ்னல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி போகிறாங்க. அது மோடி சொன்னாலும் நம்ம டெக்னாலஜி பிரகாரம் ஒரு ரேடார் வச்சு அது கிராஸ் பண்ணும்போது பீப்னு கத்துற மாதிரி. ஏன்னா மீனவர்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், பாவம் அவங்க வந்து அவங்க கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குலத்தொழில் மீன் பிடிப்பு தான். அவனுக்கு இலங்கைன்னு தெரியுமா இந்தியான்னு தெரியுமா, அவன் ஒடிக்காத்தால் 4 மணிக்கு போகிறான். கிராஸ் ஆகி போகிறது தப்பு இல்லை.
ஸோ மோடி 2-3 பிளான் கொடுத்தாரு. ஒன்று இந்த மேரிடைம் ஜோனில் வந்து இந்திய போர்க்கப்பலில் நிற்க வச்சு அந்த பர்டிகுலர் எப்போ அவங்க மீன் பிடிப்பாங்களோ எல்லா நேரமும் இல்லை, அந்த மீன் பிடிப்பாட்டில் அவங்கள தடுத்து இந்தியா எல்லைக்குள்ளே அனுப்புறது. 2வது வந்து ஒரு ரேடார் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அது வந்து இஸ்ரேலி டெக்னாலஜி சீயை கிராஸ் பண்ணும்போது கத்தும், அது கத்திட்டு இப்போ இந்திய மீனில் தெரிஞ்சு போயிடும், போகக்கூடாதுன்னு. அதையும் மீறி போனால் அவங்க தலைவிதி. ஸோ அது இலங்கை பயணம் வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல். அந்த நாட்டோட உயிரை விருது யாசிர் அராபத் கொடுத்த விருது அது. அந்த விருதை வந்து இவர் கொடுத்துருக்காங்க, பெருமையாக வந்தார். ராமேஸ்வரத்தில் வந்து அவருடைய கண் கலங்கிட்டாராம். ஏன்னா பிரதமருக்கு ராமேஸ்வரம் மேலே ஒரு தனி அட்டாச்மெண்ட். அயோத்தியாக்கள் கட்டத்துக்கு ராமேஸ்வரம் வந்தா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ராமேஸ்வரம் மேலே ஒரு தனி பக்தி, தனி அன்பு. அந்த ராமநாத சாமி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அது வேறு வந்திருக்காரு. பாமன் பாலை திறந்து வச்சாரு. ராமநவமி அன்னைக்கு ராமநாத சாமி பார்க்கறது பெரும் நடக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மத்திய அரசாங்கம் போட்டிக்காக இல்லை, ஒரு 100 அடி அனுமார் சிலையை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பிளான் பண்ணுறதா கேள்விப்படுறேன். அது பிரைவேட் நிலமோ ரயில்வே நிலமோ ஏதோ தனியார் நிலம், தமிழக அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு விவேகானந்தா சொசைட்டி வச்சு நீ கட்டின சொல்லி பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் இன்வால்வ் ஆனதான ப்ராப்ளம். மத்திய அரசாங்கம் இன்வால்வ் ஆகாமல் அவருக்கு என்னன்னா தனுஷ்கோடியை வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக உருவாக்கணும். அந்த கோயிலெலாம் கட்டினாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிட் கொடுக்காது, ஏன்னா தமிழ்நாடு கண்ட்ரோலில் வருது. அட்லீஸ்ட் ஒரு 100 அடி அனுமான் சிலையாவது அமைக்கணுங்கிற அவரோட ஆசை. அதுக்கு பண்ணியிருக்காரு. விமான நிலையத்தில் முதல்வர் வரல, ஊட்டியில் இருந்தார். எங்கே உங்கள் முதல்வர்? சீரிய பிரதமர். இதான் என் ஃப்ரெண்டு சொன்னார். வேர் இஸ் யுவர் சிஎம்? I've come all the way. சிஎம் வரலங்கிற விஷயம் வந்து பிஎம்க்கு வந்து இறங்கி பார்த்த சொல்லியிருப்பாங்க. பட் இவர் கவுண்டர் கேட்டது வந்து தங்கம் தென்னரசு கேட்டிருக்காரு. பாரிஸ் பிஎம்னு தங்கம் தென்னரசு கேட்டிருக்காரு. அந்த உரிமை அவருக்கு இருக்கு இல்லையா? பாரிஸ் சிஎம்னு கேட்டிருக்காரு. எங்க என்ன நான் உங்க தமிழ்நாட்டுக்கோசரம் அவ்வளோ பண்றேன், என்ன தவிர்க்க முடியாத வேலையா? புரோட்டோகால் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நான் பண்ணிட்டு வரேன். தங்கம் தென்னரசு வந்திருக்காரு. தங்கம் தென்னரசு அமைச்சதே தப்புன்றாங்க. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அந்த மாதிரி அனுப்ப முடியாதுன்றாங்க. ஸோ பிஎம் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா இதை வந்து பாய்காட் அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க. இவருக்கு மம்தா யார்கிட்ட சொன்னாராம். அப்புறம் பிஎம் மம்தா பானர்ஜிக்கு ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே குட்டைகள் ஒரே மட்டைகள் அந்த மாதிரி சொன்னாங்களாம். பிஎம் வந்து ஸ்டாலின் வரலன்னு அவருக்கு தெரியும். பட் அவர்கிட்ட சொல்லிட்டார், தங்கம் தென்னரசு சொல்லிட்டார், உங்கள் மாநிலத்துக்கு எவ்வளோ செஞ்சுட்டு வரேன், மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், டெல் யுவர் சிஎம்ன்ற வார்த்தையை சொன்னாங்க. மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், ப்ளீஸ் டெல் யுவர் சிஎம். இது வந்து ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்கார் தங்கம் தென்னரசு. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தங்கம் தென்னரசு இது வந்து நீங்கள் இனிமேல் அந்த பொய் பிரச்சாரத்தை எடுத்து அவர் பொது மேடையில் பேசியிருக்கார். பொது மேடையில் பேசுறது அப்போ வந்து இப்போ யார் இருக்காங்களோ இல்லையா தெரியல, 1-to-1 பேசும்போது சொன்னார் அவர்கிட்ட. ஒரு அரசு முறையில் அரசியல் பேசலாமாங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார்? அரசியலில் கல்யாண வீட்லேயும் சாவு வீட்லேயும் அரசியல் பேசுறத வழக்கமாக வச்சுப்போம். தமிழக அரசோட விழாவில் அரசியல் பேசலையா? ஸ்டாலின் பேசலையா? அதே தான் அரசாங்க விழாங்கிறது பொதுமக்கள் இருக்கிற விழா, பேச வேண்டியதுதான். அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த இதில் சின்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நயினார் has been given importance in the meeting. இத்தனை நாளாக பிரைம் மினிஸ்டர் வரும்போது கீழே உட்காந்தவர் இந்த வாட்டி மேலே ஏறி உட்கார வச்சிருக்காரு. அண்ணாமலை சொல்லிட்டார் புரோட்டோகால் பிரகாரம் நான் போக மாட்டேன்றார். அது தப்பு கிடையாது. அது ஒன்றும் அண்ணாமலை வந்து உண்மையதான் சொன்னார். புரோட்டோகால் பிரகாரம் மேலே ஏறி உட்கார முடியாது. நயினார் நாகேந்திரன் புரோட்டோகாலில் உட்கார லெவலுக்கு அவர் புரோட்டோகால் ரேங்கில் வரல. ஃப்ளோர் லீடர், நாட் ஆப்போசிஷன் லீடர். ஆப்போசிஷன் லீடர்னா கேபினெட் ரேங்க் மந்திரிக்கு ஈக்குவல். இப்போ இபிஎஸ் வந்து ஒரு மந்திரியோட ஈக்குவல் ரேங்க்ல இருக்கார், கேபினெட் ரேங்க்ல இருக்கார். மந்திரிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டியோ அந்த ஃபெசிலிட்டி எதிர்கட்சியில் உண்டு, எல்ஓபி உண்டு. நயினார் நாகேந்திரன் மேலே உட்கார வச்சு பல பேரோட புருவத்தை உயர்த்திச்சு. என்னடா அது இவர் மேலே உட்கார வைக்கிறாரு அப்படின்னு. இது வந்து அண்ணாமலையும் பிஎம்மும் சந்திச்சு பேசுகிறாங்க, கண்டிப்பாக சந்திச்சு பேசியிருக்காரு. அண்ணாமலை வந்து காரில் கூட்டிட்டு போனாதான் அண்ணாமலையோட க்ளோஸ்னு அர்த்தம் இல்லை. பிஎம் காரில் கூப்பிட்டு போன, ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஹெலிகாப்டரில் வந்தார், ஹெலிகாப்டர் முடியும், ஹெலிகாப்டர்லேயே போயிட்டார். ஹெலிகாப்டர் கூப்பிட்டு போக முடியாது, ஹெலிகாப்டர் கூப்பிட்டு டெல்லிக்கு போக முடியுமா? அது கிடையாது. ஸோ அண்ணாமலை காரில் கூட்டின்னு போகாதனால அண்ணாமலை மேலே வெறுப்பு, கோபம் அதெல்லாம் நம்ம தயாராக இல்லை. பட் அவரோட நெருங்கிய கூட இருந்தவங்க, பிஎம்மோட இருந்தவங்க, கட்சிக்காரங்க கிட்ட சொன்னது என்னன்னா, பிஎம் அண்ணாமலைகிட்ட சொன்னாராம், 2026 தான் முக்கியம், தேசியம் வளரணும், எப்படியா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்,
2031 நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். 2031 நீங்க தான் சீஃப் மினிஸ்டர். அதுக்கு தேசிய வளர்த்துறதுக்கு தேச விரோத சக்திகளை விரட்டி அடிக்கணும். அவர் சொன்ன வார்த்தை சேசவே தி ஆன்டி நேஷனல் ஃப்ரம் தமிழ்நாடு. 2031 நீங்க தான். பாஜக டார்கெட்ல 26 இல்லையா? 26ல டிஎம்கே வீடு அனுப்புறது, 31ல ஆட்சியை பிடிக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப். இது பிஎம்மோட கரெக்டான அனாலிசிஸா இருக்கு. அப்புறம் சொன்னா முழு மூச்சா இறங்குங்க, ஏடிஎம்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அப்படி ஏதாவது ஏடிஎம்கேவோட பிரச்சனை வந்தால் நான் ஹேண்டில் பண்றேன், ஆனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க ஏடிஎம்கே வரைக்கும். ஏடிஎம்கேவோட கூட்டெல்லாம் முக்காவது நாங்களே முடிவு பண்ணுவோம் டெல்லியில, உங்களுக்கு எந்த வேலையும் வச்சுக்க போறது இல்லை. அப்படிதான் சிக்கல் வந்தா எங்கிட்ட சொல்லுங்க, நீங்க பதில் பேசாது நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாராம். இதே போச்சு, இதே மாதிரி போய் அடுத்த ஆட்சியும் திமுக வந்ததுன்னா தனி நாடு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதை நீங்க எப்படியாவது பிரிவென்ட் பண்ணணும் சார். எப்படி சார் போடுற ஸ்டேட்மெண்ட், திராவிட நாடெல்லாம் வந்து அவங்க போடுற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டி நேஷனலாவே இருக்கு. இது பிஎம் சொன்னது அண்ணாமலை. அவர் போடுற அவர் பயப்படுறாரு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொன்னா நடக்கும்னு சொல்ல. இவங்க சட்டசபையில தனிநாடு கேட்டு கூட ஒரு தீர்மானம் போடலாம். அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கா திமுக மேல. அந்த காழ்ப்புணர்ச்சி தான் வெளிக்காட்டுறது. தனிநாடு எக்ஸாக்ட்லி அப்படி இல்லை, ஈக்குவலன்ட் தட், தனியா பிரிஞ்சு போனோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு கூட தமிழ்நாடு சட்டசபை தள்ளப்படலாம் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தா. சோ திமுக ஆட்சிக்கு வராமல் இருப்பது உங்க கையில இருக்கு, தமிழ்நாடு பாஜக கையில இருக்கு. சோ அதனால ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் வந்து ஏடிஎம்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே அட்ஜஸ்ட் பண்ண முழு மூச்சா நான் இறங்கிறேன், என்னுடைய கையை வலுப்படுத்துங்கள், இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் முழு மூச்சா இறங்குறேன், என் கையை வலுப்படுத்துங்க. ஏன்னா பிஎம் எதிர்த்து யாரும் போக முடியாது. எடப்பாடி எதிர்த்து போகலாம், பிஎம் ரொம்ப கிளவரா சாதுரியமா காய் நகர்த்திட்டார். இந்த வாட்டி எங்கிட்ட வாங்க, நான் பாத்துக்கிறேன், எங்கிட்ட சொல்லுங்க அவங்க என்ன தப்பான நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற போது என்ன நடக்குது, பிஎம்ஏ நம்ம கூட இருக்காருப்பா. சார் தலைவரா நீடிப்பாரா மாட்டாரா சார்? இருங்க மருந்து அடுத்து சொல்றேன். அண்ணாமலை பதவி விலகினால் பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். ஆனால் அண்ணாமலை பதவி விலகுவதும் விலகாது உங்க கையில இருக்குன்னு பிஎம் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். உங்க கையில இருக்கு. நீங்க மாநில தலைவரா தொடர்ந்தீங்கன்னா தொடருங்க. ஆனா அதிமுக கூட்டணி இருக்கு, அப்படி இல்ல கூட்டணி இருக்கு. தலைவரா இருக்கணும்னா இருக்கலாம், தலைவரா இருந்து நீங்க அதிமுக கூட்டணியோட வழி நடத்தி நீங்க வந்து அவங்க கூட ஒத்துழைச்சு போறதா இருந்தா போலாம். இல்லையா உங்க மனசாட்சி பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணலாம். ரெண்டும் சொல்லப்பட்டது. இந்த முடிவை வந்து அண்ணாமலைக்கிட்டே விட்டாங்க. அவர் என்ன முடிவு எடுக்க? நெருங்கிய வட்டாரங்கள், பிரைம் மினிஸ்டர் கூட அண்ணாமலை பேசும்போது இருந்த வட்டாரங்கள் வந்து தகவல் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க ஏடிஎம் கூட கூட்டு போறோம். ஒரு சின்ன கோழிக்கு சொன்ன மாதிரி சொன்னாராம், இந்த சக்திகள் தீய சக்திகள் மறுபடியும் வரக்கூடாது, அது கூட்டணி தேவை, கூட்டணி போகிறோம், நாங்கள் கூட்டணியில் வச்சுக்கிறோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட்டணி உள்ள கூட்டணியில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ராஜினாமா பண்ணிட்டாருன்னா எலிவேஷன் ஏதாவது கொடுப்பாங்களா? எல்முருகனுக்கு எலிவேஷன் வந்து ஆல் இண்டியா பிஜேபி பிரசிடென்ட் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வேற சோர்ஸ் டெல்லி சொன்னாங்க ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி போடலாம். இப்போ தமிழிசை வந்து ஆல் இண்டியா செக்ரட்டரியா இருந்தாங்க, எச் ராஜா ஆல் இண்டியா செக்ரட்டரியா இருந்தார், இவர் ஜெனரல் செக்ரட்டரி, இன்னும் அதோட பெரிய போஸ்ட், அது கொடுக்கப்படலாம். நேஷனல் பிரசிடென்ட்லாம் கொடுக்கப்பட மாட்டாது, நார்த் இந்தியன் தான் கொடுப்பாங்க. யாரோ கூட கிளப்பி விட்டாங்க, அடுத்த தேசிய தலைவராகிற அண்ணாமலை, அதெல்லாம் கிடையாது. டெல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாது. அண்ணாமலைக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கும். அதுக்குன்னு ஓவரா எலிவேட் பண்ணுமா? எம்ஓஎஸ்லாம் கொடுக்க மாட்டாங்களா? எம்ஓஎஸ்லாம் கிடையாது, எம்ஓஎஸ் கிடையாது. அவருக்கு தேசிய பொது செயலாளர் பதவினா கொடுக்கப்படுமா? சார் அண்ணாமலை நீடிப்பாரா மாட்டாரா? அவர் கையில தான் இருக்கான்னு சொல்லிட்டேன். நம்ம எப்படி ஏசியமா என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன முடிவு எடுக்க போற நமக்கு தெரியல, என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாரு. அதுக்கு செகண்ட் பிளான் பியா தான் அவங்க வந்து நைனாரை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்கார வச்சது, பேசினது எல்லாம். நைனார் வந்து பிஎம்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாராம். என்ன சொன்னாரா, தமிழக பாஜக இவ்வளோ வளர்ந்துருக்கு, அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம், மற்றவங்களாம் ஒரு காரணம். இது வரைக்கும் 2 நாடார்களை மாநில தலைவராக போட்டீங்க, பொன்னார் தமிழிசை. 2 பட்டியலின மக்களை தலைவராக போட்டீங்க, எல் முருகன் டாக்டர் கிருபாநிதி. 2 கவுண்டர்களை தலைவராக போட்டீங்க, அண்ணாமலை சிபிஆர். பிராமண தலைவராக போட்டீங்க, எல்ஜி ராஜா. தேவர்களுக்கு இது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. சுத்தி அங்க வராரு, அரௌண்ட் அடிச்சு வராரு. தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறது சவுத்துல தான் இருக்கு. நம்ம ஜெயிக்கணும்னா தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
மீதி ஐயா உங்ககிட்ட விட்டுறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பேசல, மீதி உங்ககிட்ட விட்டுறேன். அப்புறம் கேட்டாராம் 1 year அப்படின்னு கேட்டாராம். 1 year எத்தனை தலைவரை போடலாம் அப்படின்னாராம். ஓகே ரைட் அப்படி. ஸோ இந்த விஷயம் வாஸ் கன்வேட் டு ஹிம் இன் வெரி கிளவர் மேனர். நயனாரோட கிளவர் மேனரில் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து பிஎம் சொன்னாராம், அண்ணா முக்கியமான விஷயம் அண்ணாமலை சொன்னாராம், அண்ணாமலை ஐ நோ யுவர் பாப்புலாரிட்டி இன் தமிழ்நாடு. உங்களோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் என்னன்னு எனக்கு தெரியும். இமெயிலாக வருது எங்களுக்கு, இங்கே அனுப்புகிறாங்களா ஆயிரக்கணக்கான மக்கள் மாற்றாது இமெயிலாக வருது. ஸோ உங்கள் பாப்புலாரிட்டி எங்களுக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டர் பூடகமாக தான் பேசுவார், நீங்கள் இருக்கணும் போகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். உங்கள் பாப்புலாரிட்டி எனக்கு தெரியும்னா இஸ் வெரி பாப்புலர்னு அர்த்தம். இமெயிலாம் வருது, போராட்டம் பண்ணுறாங்க, நீ விட்டு போகிறீங்கன்னு. அதனால தான் இவங்க முடிவு பண்ணாமல் இவர் கையில் முடிவு எடுத்தது காரணமே, நாளைக்கு பிஜேபி தலைமை யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, அண்ணாமலை அண்ணாமலை எடுத்த முடிவுங்க அது, இதுக்கும் பிஜேபி தலைமைக்கு என்ன சம்பந்தம், எங்களே திட்டுறீங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுனால இந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்ன்ற மாதிரி அவர் கோர்ட்டில் பால் தூக்கி போட்டாங்க. நீங்க ரெண்டுக்கும் நாங்கள் ஓகே, நீங்க என்ன தலைவராக நினைங்க, ஆனால் அதே இடத்துல அதிமுக உண்டு, அது மாற்றம் இல்லை. உங்களுக்கு அப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீ ஸ்டெப் டவுன் பண்ணுங்க, நான் வேற யாராவது போட்டுக்கணும். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்துகிட்டே இருக்காங்களே, அது வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடக்குது. லாஸ்ட் டைம் வந்து இந்த பட்ஜெட் பொதுக்கூட்டம் எம்ஓபி வைஷ்ணவால நடந்துச்சு. சமீபத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டுச்சு. பலருக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து கேசி பழனிசாமி பார்த்துருக்காரு, மறுபடியும் வந்து செங்கோட்டையன் பார்த்துருக்காரு. என்ன சார் பிளான்ல இருக்காங்க டெல்லி? நிர்மலா சீதாராமனே அடிக்கடி தமிழ்நாடு வராங்க. டெல்லி வந்து தமிழக தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 பேரை வந்து மோடி நாமினேட் பண்ணிருக்காரு. ஒன்னு அமித்ஷா, ஒன்னு நிர்மலா சீதாராமன். டெல்லியில இருந்து டெல்லியோட அபிஷியல் மோடிக்கு தமிழ் தெரியாது, அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் முகம் அங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான். எல்முருகனை போட்டிருக்கலாம்ல. எல்முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. இவங்க தமிழ்நாட்டு பரிசே இல்லையே, எல்லாம் தெரிஞ்ச எல்முருகன் நாளுக்கு முடிவு எடுத்தாருன்னா அது மீறும் சக்தி இங்க இருக்க தமிழக தலைவர்கிட்ட இருக்கு, தலைவர்களுக்கு உண்டு. ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா அதை கட்டுப்படாமல் இருக்கிற தகுதியா இருக்கா? கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால பவர்ஃபுல் லேடி தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, கேசி பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அந்த அம்மா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஜக தலைவர்கள்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு, முக்கியமான தலைவர்களை உங்க ஆனஸ்ட் கருத்தை என்கிட்ட சொல்லுங்க, ஒப்பீனியன் தேர்தலை பத்தி, பாஜக கூட்டணி பத்தி, அதிமுக பத்தி. டெல்லி எனக்கு கேட்க சொல்லியிருக்கு. நான் டெல்லிக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். ரைட்டிங் ரிப்போர்ட் இல்லை, பேச்சுவார்த்தையில் சொல்லணும். உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டதில் 90% பீப்புள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு அவங்களும் விருப்பமாக ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யுனானிமஸாக இப்போ பை திஸ் டைம் இன்னைக்கோ நாளைக்கோ நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டரையோ ஹோம் மினிஸ்டரையோ பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கும் பாஜக தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்லாம் கூட்டணிக்கு தயார் என்று கூறிவிட்டார்கள் மற்ற கன்வே பண்ண போறோம். அமித்ஷாக்கு என்னன்னா ஒரு 4 பக்கத்துல இன்புட் வரணும்னு பாக்குறாரு. அண்ணாமலையில ஒரு இன்புட்டு, நிர்மலா சீதாராமன் இன்புட்டு, இன்டெலிஜென்ட்ல இன்புட்டு, ரவிட்டே இன்புட். இன்ஃபேக்ட் ரவியும் பிஎம்மும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. கவர்னர் ஆர் என் ரவி பேசியிருக்காரு. ஏன்னா அதோட பின்விளைவு தான் இன்னைக்கு நெஹ்ரு ஃபேமிலி நடத்தப்பட்ட ரைடு. ஆனால் ஜனங்க அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா வந்தோடனே டாஸ்மாக் ரைடு, இப்போ இவர் வந்தோடனே கே நெஹ்ரு வீட்டில் ரைடு. வெறுமை ரைடு நடத்தி பூச்சாண்டி காட்டுல என்னங்க அப்படியே 4 கன்விக்ஷன் ஆச்சா, சும்மா கேஸ் போடுறீங்களா, சும்மா பூச்சாண்டி காட்டுறீங்கன்னு பாஜக தலைவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கள்ள கூட்டணி இருக்கா அப்படின்னு என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, எங்களை எங்கேருந்து நீங்கள் வந்து தொல்லை பண்ணாதீங்க. ஏன்னா ரெய்டோடு நிறுத்திக்கிறது வந்து ஒரு முறையாகாது. அது நீங்கள் மிரட்டுற மாதிரி, எப்படி எடப்பாடியை மிரட்டி பணிய வைக்கிறீங்களோ அந்த மாதிரி திமுக மிரட்டி பணிய வைக்கிறதுக்கான வழி மாதிரி தெரியுது. ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணுங்க, 4 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க அப்படின்னு பிஜேபி லீடர் போய் சொல்றாங்களாம். இது நிர்மலா சீதாராமனிடம் சொல்லப்பட்டு, அதான் முக்கியம். நிர்மலா சீதாராமன் சொல்றேன், மேடம் சும்மா ரைடு வந்துட்டு போறீங்க, எங்களை வெளியில காரி துப்புறாங்க ஜனங்கள்லாம், இதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதை கேட்குறாங்க. எக்கச்சக்க கேஸ் பெண்டிங்கா இருக்கு, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க டிஎம்கே தோத்து போனாட்டு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது எந்த லாபமும் கட்சி கிடையாது. இப்ப நடவடிக்கை எடுத்தாதான் உண்டு, 1 இயர் நடவடிக்கை எடுத்தாதான் உண்டு. நோ ஐ நோ தட், நான் ஐ வில் டெல் பிஎம், நான் பிஎம் பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும். ஸோ இந்த திமுக மீது நடக்கும் நடவடிக்கைகள், பாஜகவில் ஒரு தலைவரை போடுறது எல்லாம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் கூடி வந்து
ஒரு ஸ்ட்ராங்கா வருமோன்னு எனக்கு ஒரு டவுட் அது. ஏப்ரல் மேக்குள்ள பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாடு கண்டிப்பா உறுதியாடு. அமித்ஷா வேற இந்த வாரம் வரப்போறாரு, 11ஆம் தேதி அமித்ஷா தகவல். என்ன சார் திட்டம்? ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு போறாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் டிஎம்டிகே ஆபீஸ்க்கு போறாரு, பிஎம்கே ஆபீஸ்க்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு. என்ன திட்டம் சார் வச்சிருக்காங்க? ஹோம் மினிஸ்டர் புரோட்டோகால் பிரகாரம் வெளியில போக முடியாது. ஒரு மாநிலத்துக்கு வர்றாருன்னா எங்க வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட உங்க வீட்டுக்கு காஃபி சாப்பிட வர முடியாது. இது டெப்டி பிரைம் மினிஸ்டர் ரேங்க் அவர். ஆமா. ஸோ அவர் வந்து மேக்சிமம் முடிஞ்சா கமலாலயம் போகலாம். மேக்சிமம் முடிஞ்சா. லாஸ்ட் டைம் கமலாலயம் வந்தார் சார். ஹோட்டல்ல தான் மீட்டிங் போடுவார். ஸோ அவர் விஜயகாந்த் வீட்டுக்கு போறது, ஏடிஎம்கே ஆபீஸ் போறது, இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்லை. ஓகே. ஆனா கூப்பிட்டு பேசலாம். இப்போ விஜயகாந்த் டெல்லிக்கு சொல்லப்பட்டதான், விஜயகாந்த் கட்சி அதிமுக விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு. ஆமா. ஏன்னா டிஎம்கே முழு மூச்சு ஆதரிக்குது. பிரேமலதா விஜயகாந்த் எப்படி அவங்களுக்கு வேணுங்கிறது ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு 10-20 எம்எல்ஏ, அது திமுக கொடுத்து டிஎம்கே வர தயார். ஆனா தேமுதிக வர்றதுனால எப்படி சார் டிஎம்கே கொடுப்பாங்க? அங்கேயே ஃபுல்லா இருக்கு சார். அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப தேமுதிக வர்றதுனால திமுக கூட்டணியில யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்லை. ஆமா. ராமதாஸ் வந்தானே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா விசிக வெளில வந்துடும், கொங்கு ஈஸ்வரன் வெளில வந்துடுவாரு, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா தேமுதிக வரதுனால யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்லை. இந்த மேட்டர் சொல்லப்பட்டதான். ஐ வில் ஹேண்டில் நான் அமித்ஷா. ஐ திங்க் அமித்ஷா ஒன்று ஒரு மாசம் 2 மாசத்துல முழு மூச்சா தமிழ்நாடு இறங்க போறாரு. 24/7 2ல 1 பார்த்துட்டு போயிடுவாரு. பீகார் எலெக்ஷன் இருக்கு. பட் பீகார்ல அது பாட்டுக்கு போகுது. நிதிஷ்குமார் பார்த்து பாரு, நிதிஷ் விட்டான். அங்க எப்படி கூட்டணி ஆட்சி தான், பிஜேபி தனியா வர போறது இல்லை. அதனால நிதிஷ்க்கு மீது அதிக எதிர்ப்பு இருக்கே சார். எதிர்ப்பு இருக்கு, ஆதரவு இருக்கு. அவரால் தான் வந்து ஜெயிக்க வேணாம். பாஜகவோட ஆதரவு தான் அவர் ஜெயிப்பார். ஆனா ஜெயிச்ச உடனே மகாராஷ்டிரா மாதிரி ஷிண்டே வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சரா போட்டு துணை முதலமைச்சர் முதலமைச்சரா போடுற மாதிரி இவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நீங்க இவ்வளவு வருஷமா 20 வருஷமா சீஃப் மினிஸ்டர் இருந்தீங்க, இப்ப டெப்டி சீஃப் மினிஸ்டருங்க, எங்கால் சுஷீல் மோடி சீஃப் மினிஸ்டர் வரட்டும்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன், நான் வந்து எம்பிக்களை ஆதரவு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னா பிரச்சனையா இருமே. அதுக்குள்ள ஒரு ஆல்டர்னேட் பிளான் வச்சு உத்தவ் தாக்கரே எப்படா கூப்பிடுறேன் கதை தட்டம் காத்துன்னு கிடக்கிற உத்தவ் தாக்கரே வரதுல வந்து ஷிண்டேக்கோ இவருக்கோ ஃபட்னவிஸ்க்கோ பெரிய வருத்தம் கிடையாது. ஆனா இப்ப கட்சி வந்து ஷிண்டேட்டு தான் இருக்கு. உத்தவ் வந்தா கூட பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்து ஒரு செயல் தலைவர் உட்கார வச்சுட்டு மீதான் ஷிண்டே ரன் பண்ணுவார். உத்தவ் தாக்கரேவும் அந்த மனநிலை தான் இருக்காரு. ஏன்னா இப்ப அவர் ஒண்ணுமே இல்லை, அரசியல் அனாதி ஆயிட்டார் இப்ப அவர். அந்த மாதிரி அது இல்லாம ஒண்ணும் பார்க்கணும். இவருக்கு நிதிஷ்குமாருக்கு வயது மூப்பு அதிகமாயிடுச்சு. அல்சைமர் அவர் வந்துருச்சு, மறந்து போகுது. எங்க உட்கார்ந்தாலும் எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்காரு. அல்சைமர் இதை ஒரு காரணம் காமிச்சு அவரை வந்து அப்படி ஓரம் கட்டிட்டு சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்கிறது வாய்ப்பு. இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தான் பாத்துக்க போறாங்க. 2 பேர் தான் சாரதி. அந்த போர்படை தளபதிகள் தமிழ்நாட்டில் அமித்ஷா அண்ட் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன். ஓகே. இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ண போறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் டைம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் பிரீஃபிங் மட்டும் கேட்டுப்பாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண போறதெல்லாம் அநேகமா நிர்மலா சீதாராமனா தான் இருக்கும். ஓகே. நாட் ஈவன் அமித்ஷா. ஏன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ் நல்லா பேச முடியும், எல்லாம் ஒரு கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எடப்பாடி போய் டெல்லிட்ட உட்காந்தாருன்னா அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. அவர் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுவார், இவர் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேச மாட்டார். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் கூட தம்பி இதில் கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், பேசுறதுக்கு. நிர்மலா சீதாராமன் அந்த ப்ராப்ளம் இல்லை, நல்ல தூய தமிழில் பேசுவாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் வில் லீட் த பிஜேபி கேம்பெயின் இன் தமிழ்நாடு. பாஜகவோட ஒருங்கிணைப்பாளராக நிர்மலா சீதாராமன் இருக்க போறாங்களா? தேர்தல் நிர்வாக அதிகாரி பிஜேபி தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி விட்டுருங்க, ஸ்டேட் பிஜேபி அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் அதை வழி நடத்துறதுக்கும், ஏன்னா அவங்க டஃப் லேடி, அவங்க இவங்க 200 சீட்டு கேட்டாங்கன்னா இன்னும் 50 தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னாங்க, சொன்னோம் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோங்க, 5 சீட்லாம் போட்டி போட்டு ரொம்ப தப்புங்க. பிஜேபி ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி, மோடிக்கு செல்வாக்கு வந்து தமிழ்நாட்டில் பெருகிட்டு வருது, நான் போறதெல்லாம் பார்க்குறேன், டஃப் பார்கெயின் பண்ண போறேன் நான். ஸோ 50-50 ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எடப்பாடி கொடுப்பாரான்னு. லாஸ்ட் டைம் எவ்வளவு ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல உங்களுக்கு. அது இல்லாம ஆரம்பிச்சு 20 நிர்மலா சீதாராமன் கையில தான் இவங்க பல பேரோட குடுமி இருக்கு, அது மறந்துடாதீங்க. அவங்க தான் நிதி அமைச்சர், என்போர்ஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ்லாம் அவங்க கையில தான் வருது. அதை கரெக்டான ஆளு கரெக்டா எடுத்து போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நேற்றைய பிரதமர் விழாவில்
நயினாருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது நயினார் தான் அடுத்த தலைவர் நாம எடுத்துக்கலாமா? ஏன்னா அண்ணாமலை வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து சொல்ல மாற மாட்டேன், அதிமுகவோட கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு. மறுபடியும் பிரஸ் மீட்ல வந்து மீண்டும் அதே தான் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையை பார்ப்பீங்க, சொல்ல மாற மாட்டேன், ராஜினாமா முடிவில் அண்ணாமலை இருக்காரு, நாம எடுத்துக்கலாமா? அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துல கிளவரா இருக்காரு. அவர் லண்டனுக்கு போன போது அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது, வார் அப்படின்ற புக்கு பேரே வார் தான். ஓகே. அது வந்து ரெஃபரன்ஸ் மேனுவல் ஃபார் ஆல் கமாண்டர்ஸ். உலகம் முழுக்க இருக்கிற ராணுவ தளபதிகள், எல்லா நாட்டு தளபதிகளும் படிக்கிற பைபிள் அந்த வார்ங்கிற புக்கு தான். முதல் உலக மகா யுத்தத்துல என்ன நடந்ததுங்க ரெஃபரன்ஸ் புக். ஓகே. அந்த ரெஃபரன்ஸ் புக்கு அண்ணாமலையிடம் கொடுக்கப்பட்டதோ இல்லை வாங்கினாரோ லண்டன்ல தெரியல. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கான், பாலிடிக்ஸ் இஸ் வார் டியூரிங் பீஸ் டைம். பாலிடிக்ஸ் இஸ் வார் டியூரிங் பீஸ் டைம். அரசியல் என்பது சமாதான காலத்தில் ஒரு போர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். அந்த போர்ல சாமதான தான பேத கண்டம் எல்லாம் வச்சுருக்க மாதிரி அது என்ன போட்டிருக்கான், டோன்ட் நெவர் ஷோ யுவர் கார்ட்ஸ். அண்ணாமலை அந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இப்போ நெவர் ஷோ யுவர் கார்ட்ஸ், எனிமி ஷுட் நாட் நோ யுவர் மூவ்ஸ், கன்ஃபியூஸ் தம், இதெல்லாம் அதில் இருக்கு அந்த புக்கில். கீப் ஆல் கெஸ்ஸிங், எல்லாரும் கெஸ் பண்ண வைக்கணும். அண்ணாமலை இருப்பாரா, போவாரா, மாட்டாரா, போ, எல்லாரும் கெஸ் பண்ண வைக்கும். அப்புறம் வந்து பட் ஒர்க் சைலண்ட்லி சீக்ரெட்லி, இத்தனையும் அந்த புக்கிலேருந்து அவர் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அண்ணாமலை தான் தலைவர்னு சொல்லும்போது எங்க தேர்தல் வரப்போகுது? தேர்தலில் போட்டி போட மாட்டேங்கிறாரு. தேர்தலே இருக்க போறது இல்ல, நியமனம் தான். இது வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பத்திரிகையாளர் திருப்பி கேட்டாங்களா அண்ணாமலைட்ட, சார் தமிழ்நாட்டில் எப்போ சார் கடந்த முறை தேர்தல் நடந்தது தலைவர் பதவிக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஒன்னா புதுசாக வந்திருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டானா, தேர்தல் கிடையாது, அண்ணாமலை சொன்னது கரெக்ட். தேர்தலில் போட்டி போட மாட்டேன், அதுவும் கரெக்ட். போட்டி இருந்தாலும் போட்டி போடுறதுக்கு. மூணாவது, அடுத்த தலைவர் பேசுவார், நான் தான் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டாரு. அடுத்த தலைவர் பேசுவான்னா அடுத்த தலைவர் எல்முருகனோ நைனா நாங்க எதனா இல்லை, நான் தான் பேசுவேன். அது எதுக்குன்னா நான் சொன்ன கன்ஃபியூஸ் த பீப்புள், ஜனங்களை அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ணாமலை திருப்பி தலைவரா வர்றார், அதுல எந்த டவுட் இல்லை. ஆனா அவர் சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேணும். அதிமுக கூட்டணிக்கு அவர் மனதளவுல தயாராயிட்டாரான்னு தெரியல. உங்களுடைய பதிலே எனக்கு ரெண்டு விதமா இருக்கு. முடிவு அண்ணாமலை கிட்ட தான் நீங்களும் சொல்றீங்க, ஆனா அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் சொல்றீங்க. இது எனக்கு ஒரு குழப்பம். முடிவை ஒத்துக்கிட்டாருன்னா அண்ணாமலை அடுத்த தலைவர் தானே. கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்த தலைவர் தான். ஓகே. ஆனா அது கூட்டணிக்கு ஒத்துக்கிற மனநிலையில் அண்ணாமலை இருக்காரா இல்லையாங்கிறது அண்ணாமலை தவிர உங்களுக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சொல்லி ஆகணும். அவர் சொல்லி ஆகணும். ஆனா அவர் அந்த வாருங்கிற புக்கை ஃபாலோ பண்றாரு. இப்போ அவர் கன்ஃபியூஸ் பண்றாரு, மாத்தி மாத்தி சொல்றாரு. அது சொல்றது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். தேர்தலே கிடையாது, தேர்தல் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இது வரைக்கும் எப்ப தேர்தல் தமிழ்நாடு தமிழக தேர்தலில் போட்டி போட்டாங்களா? போட்டி போட்டாங்களா? சிபிஆர் போட்டி போட்டாரா? யார் போட்டி போடுறாங்க? அது பாதி பத்திரிகையாளர்களுக்கு சரித்திரம் தெரியல. ஆனால் அவன் தேர்தலில் போட்டி போட மாட்டார் அப்படின்னா அண்ணாமலை அடுத்த மாநிலத்தில் கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. தப்பு. திரும்பி கேட்கணும், எப்போ தேர்தல் இருந்ததுன்னு. ஸோ அண்ணாமலை வந்து மனநிலை இப்போ இருக்கிற நான் கேள்விப்பட்ட மனநிலை வரைக்கும் கூட்டணிக்கு ஓகே பண்ணி தலைவராக தொடருவார். ஏன்னா அவரோட எண்ணம் 26 பாஜக ஜெயிக்க வைக்கணும். அது இல்லாமல் சோல்ஜர் நெவர் லீவ்ஸ் டியூரிங் த வார். ஒரு போடும்போது சோல்ஜர் கத்தியை போட்டு போக மாட்டார். இப்போ கத்தியை போட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் லெகசியே கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து அண்ணாமலை என்ன பண்ணார் பாஜகக்குன்னா, சட்டசபை தேர்தலில் 50 சீட்டு வாங்கி கொடுத்தாருப்பா, துணை முதலமைச்சராக வந்தார்ப்பா, ஏதாவது வாட் எவர் ரீசன் சொல்லணும். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணானா, நடப்பயணம் போனார், எல்லாம் பண்ணாரு, பாதி சண்டையில் கத்தியை கீழே போட்டு போட்டாரு. அது அண்ணாமலை பண்ண மாட்டார். அந்த காரணத்தினால தான் நான் சொல்றேன், ஒரு சோல்ஜர் வில் நெவர் டிராப் த வெப்பன் டியூரிங் த வார் அப்படிங்கிற மீனிங்ல தான் அண்ணாமலை இந்த சரி அதிமுக தானே கூட்டணி வச்சு பார்த்துக்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு வழிக்கு வே அரவுண்ட் வந்து எடுத்துட்டு போறோம்னு என்னோட எண்ணம். ஓகே சார், பார்க்கலாம் சார். இன்னும் 9ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. நம்ம என்ன இருக்குன்னு அப்பயும் கூட நம்ம விரிவாக பேசிக்கலாம். இப்போது வரைக்கும் அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அண்ணாமலை தலைவராக நீடிப்பார். ஆனாலும் நீங்க பதவியில இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். அது வந்து எங்க கிட்ட பால் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குன்னு டெல்லி தகவல்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.